அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான பதிவு நம்மில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரக்கூடிய பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா மனிதர்களா பிறந்த நமக்கு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், தேவைகள், பெரிய பெரிய கவலைகள் இருக்கும். இஸ்லாத்துல இத நம்ம ஹாஜத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு இருக்கும். இன்னும் சில பேருக்கு தீராத நோய் குணமாகணும் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும்னு எத்தனையோ வருஷமா மனசுக்குள்ள நினைச்சு அழுது அழுது துவா கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா நான் எவ்வளவு துவா கேட்டாலும் ஏன் ஹாஜத்துக்கள் ஏன் நிறைவேற மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் முடிவு காலம் பிறக்கல அப்படின்னு நம்மில் பல பேர் கவலைப்பட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். உங்க மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி நீண்ட நாள் ஆசைகளோ அல்லது தீராத கவலைகளோ இருந்தா இன்னைக்கு நான் உங்களுக்கு குரான்ல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசிய அற்புதத்தை சொல்ல போறேன். இதை நீங்க முறையா செஞ்சா நீங்க நினைச்ச காரியம் இன்ஷா அல்லாஹ் மிக வேகமாவே நடக்கும். இதையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் அன்பானவர்களே, அல்லாஹு தாலா புனித அல் குரான்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சிறிய சூறாவுல ஒரு மாபெரும் ரகசியத்தை வச்சிருக்கான். அது வேற எதுவும் இல்லைங்க. குரானின் 94வது வசனமான குரானின் 94வது சூறாவான சூரா அல் இன்ஷிராக். இந்த சூறாவுல 5 மற்றும் 6வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு சூப்பரான வாக்குறுதியை தரான். அந்த வசனத்தை நீங்க ஸ்கிரீன்ல இப்போ பாக்குறீங்க. இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா. இதோட பொருள் என்ன தெரியுமா? கேட்கும் போதே மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கும். நிச்சயமாக கஷ்டத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது. நிச்சயமாக அந்த கஷ்டத்துடன் ஒரு எளிமை இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரே விஷயத்த 2 வாட்டி அழுத்தி சொல்றான். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை நான் தந்தா அது கூடவே அதை தீர்க்கக்கூடிய எளிய வழியையும் நீங்க நினைச்ச காரியத்தை நடத்தக்கூடிய வெற்றியையும் நான் வச்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன பண்றோம்னா கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அந்த எளிமையையும் வழியையும் பார்க்க மறந்துடுறோம். சரி, நம்ம மனசுல இருக்கிற பெரிய பெரிய தேவைகள், ஆஜத்துகள் ஹாஜத்துகள் நிறைவேற இந்த சூறாவை நாம எப்படி பயன்படுத்தணும்? இதுவும் ரொம்ப சிம்பிளா வழிமுறை இருக்கு. தினமும் 5 வேளை தொழுகைய முதல்ல முறையா தொழுவணும். குறிப்பா இரவு இஷா தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து உங்க மனசுல என்ன தேவைகள் இருக்கோ அதை அப்படியே மனசுல நினைச்சிட்டு இந்த சூரா அல் இன்ஷிராக் ஒரு நம்பிக்கையோட ஓதுங்க. ஓதுறதுக்கு முன்னாடி பின்னாடியும் 3 முறை செலவாத்த ஒதுக்கோங்க. இது ரொம்ப சின்ன சூறா தான். 1 நிமிடம் கூட ஆகாது. ஓதி முடிச்சதும் யா அல்லாஹ், நீ கஷ்டத்துடன் எளிமையை வச்சிருக்கேன்னு வாக்குறுதி தந்திருக்க. என் மனசுல இருக்கிற இந்த கஷ்டத்தை நீக்கி என் ஹாஜத்தை நிறைவேற்றித்தா ரஹ்மானே அப்படின்னு அவங்க மனச உருகி அழுது அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. அதனால என் அன்பானவர்களே, என் கஷ்டம் தீரவே தீராது அப்படின்னு நீங்க சோர்ந்து போறத இன்னையிலிருந்து நிறுத்துங்க. கஷ்டத்தை தந்த அல்லாஹ்வே அதுக்கான தீர்வையும் வச்சிருக்கான். முழு நம்பிக்கையோட இந்த குரான் வழிய உங்க வாழ்க்கையில கடைப்பிடிங்க. நிச்சயமாக நீங்க நினைத்த காரியம் மிக விரைவில் நடக்கும். இந்த 2வது பதிவும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த 2வது பதிவும் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்ஷா அல்லாஹ். இது போன்ற இன்னும் பயனுள்ள பல பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நன்மையை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.